நாங்கள் பண்ருட்டிலேருந்து வந்துருக்கோங்க. கேப்டன் பார்க்க வந்திருக்கோம். நாங்கள் நைட்டு வந்தோம். நைட்டு வந்து இப்போ தான் பார்த்துட்டு இப்போ சாயங்காலம் 6 மணி மேலே கிளம்பலான்னு இருக்கோம். கேப்டனை நிறைய வாட்டி நேரில் பார்த்த போது தான் அங்கே அதிகமாக வந்திருக்கோம். நாங்கள் வந்து பண்ருட்டி பார்த்த நடுவு இப்போ கூட கொடிகாம ஏற்றி 5 பேர் கிணறு பிடிச்சோம் பாரு. அதில் ஒரு ஆள், நானும் ஒரு ஆள். கேப்டன் ஓட்டு போட கூடாதுன்னா மக்கள் வந்து இங்க வர்றதெல்லாம் இங்க வர்ற மக்கள் கரெக்டா ஓட்டு போடுது. இந்த காசுக்காக வந்து மாத்தி சில பேர் மாத்தி கொடுத்துட்றாங்க, ஓட்டு போட்டுடுறாங்க. அதாவது நடுவு கிராமத்துல எங்களுக்கு வந்து இப்ப இந்த இதில் வந்து 1200 ஓட்டு, எங்க பஞ்சாயத்துல 1200 ஓட்டு, 600 ஓட்டு வந்து கேப்டனுக்காக நாங்க எங்க ஊர்ல வாங்கி கொடுத்துருக்கோம். நடுவு கிராமம் எங்களுக்கு பண்ருட்டி. இதுல 2026ல 600 ஓட்டுங்கிறது எங்க ஊர்ல 1000 ஓட்டா கூட வாங்கி கொடுக்க முடியுமா தவிர நாங்க வந்து ஜெயிக்கலான்னு ஒரு நம்பிக்கையில நாங்க இன்ன வரைக்கும் காட்சி. நான் பிறந்ததுலேருந்து விஜயகாந்த் தொண்டனா தான் நான் இருக்கேன். இந்த வாட்டி ஜெயிக்கிறது உறுதி. கடலூர் வடக்கு மாவட்டம் பண்ருட்டி தெற்கு ஒன்றியம் பண்ருட்டி தெற்கு ஒன்றியத்தில் இருந்து நாங்கள் வேன் வச்சு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட கேப்டனுக்காக நாங்கள் சின்ன வயசுலேருந்து கேப்டனுக்காக அவரோட தீவிர விசுவாசியாக இருந்து அவர் கட்சி ஆரம்பித்தோடனே அவர் கட்சியில் இணைஞ்சு பணியாற்றிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஒரு 30 வருஷமாக எங்கள் ஊரில் அவரோட பிறந்த நாளுக்கு நாங்கள் அன்னதானம் பண்ணிட்டு இருப்போம். இப்போ சமீபத்தில் இந்த வருஷம் பிறந்த நாளுக்கு கூட நாங்கள் வந்து கிரைண்டாக கொண்டாடுறதுக்கு போனோம். அதில் வந்து நாங்கள் வந்து ஒரு 6 பேர் கரண்டில் கூட அடிபட்டு ஒருத்தர் இறந்துட்டாரு. அவர் இறந்துட்டாரு. ஒரு 6 பேர் 5 பேர் நாங்கள் வந்து காயத்தோடு தப்பிச்சிட்டோம். இப்போ வந்து தம்பி விஜயபரவரம் வந்து எங்களை வந்து பார்த்துட்டு தான் வந்தார். பார்த்துட்டு வந்து அந்த பசங்க இறந்து போனவங்க வந்து 2 பசங்க இருக்காங்க. அவங்களோட கல்வி செலவுக்குலாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் சொல்லிட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு வந்திருக்காரு. அவர் கேப்டன் மூலம் விசுவாசத்தால் இப்போ நாங்கள் வந்து கடலூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தெற்கு ஒன்றியது சார்பா. அதாவது வந்து கேப்டன் வந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் வந்து பணப்பட்டோட அதிகமாகி போச்சு. அதனால வந்து இப்போதான் வந்து விசுவாசத்தை விட பணத்துக்கு தான் அதிகமாக செல்வாக்கு இருக்குங்க. அதனால 2 ஆளுங்கட்சியும் வந்து பணத்தை கொடுத்து ஓட்டுக்கு வந்து காசு கொடுத்து ஓட்ட வாங்கிறாங்க. கேப்டன் எவ்வளோ நன்மைகள் செஞ்சிருக்காரு, ஆனால் அதை மறந்துடுறாங்க, மக்கள் மறந்துடுறாங்க. அப்போ அதோடைய துரோகத்தால தான் கேப்டனே வந்து அவருக்காக ஏகப்பட்ட மக்கள் வந்து அவரு நம்மள இழக்கல, அவரை தான் நாம எல்லாம் இழந்துட்டோம், மக்கள் இழந்துட்டாங்க. அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதர் வந்து எங்க தமிழ்நாட்டு அரசு இனி யாரும் வந்து அந்த மாதிரி வர முடியாது. இனி ஒரு ஆள் மாதிரி கிடையாது, வர முடியாது. அது எங்க ஊர் கண்ட்ரோல்ல 1200 ஓட்டுல அது வந்து ஓட்டு இந்த வாட்டி 2024 1000 ஓட்டு கேப்டனுக்காக கன்ஃபார்மா. எலெக்ஷன் டைம்ல வந்து இப்ப மக்கள் வந்து அவரோட இறப்புக்கும் அந்த கூட்டம் வந்தது. இப்போ ஒரு ஆண்டு முடிவு நிலையில கூட்டமும் வந்திருக்கு. ஆனா எலெக்ஷனும் வரக்குள்ள ஆனா இனி வந்து தேசிய முற்போக்கு திராவிட ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. 2027 எங்களுக்கு நாங்க எதிர்காலம் இருக்கு. எங்களுக்கு நாங்க திருப்பியும் எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு மறுபடியும் 2027 மீண்டும் எதிர்கட்சி தலைவராக வருவோம். திமுக வந்து இன்னும் 10 வருஷத்துக்கு ஆட்சிக்கு வர வாய்ப்பு கிடையாது. இல்ல திமுக 10 வருஷம் வராதுங்க. இப்ப பிள்ளைங்க அவ்வளவுதான். அந்த நம்ம கட்சி தான், கேப்டன் தான். நான் ஆம்பூர் வாணியபடி சண்டை கிராமம் மாறாப்பட்டு. ஆமாண்ணா, கேப்டன் மகன் தான் வந்துருங்க. அவர் வந்து வரலண்ணா. அவரை பத்தி என்ன சொல்லணும், அவர் வந்து என்ன தெரியுமா சொல்லுவாரு, ரசிகர் மன்றத்துக்கு ஒரு கட்டையில் விடுவாரு. என்ன கட்டையில் விடுவாருன்னா, ஏழை பொண்ணு யாரு கல்யாணம் பண்றாங்களோ அது எனக்கு வந்து தகவல் தரணும்.
அந்த தகவல் கொடுத்தா அந்த சீர் செட்டு நான் தரேன். அதே மாதிரி ஆர்ட், ஏதாவது ஒரு ஆர்ட் ப்ராப்ளம், பணக்காருக்கு இல்ல ஏழைக்கு ஒரு ஆர்ட் ப்ராப்ளம், அது தெரிஞ்சு உனக்கு வந்து இது பண்ண நான் வந்து ஹெல்ப் பண்றேன்னு ஒரு ரசிக மன்றத்துக்கு கதை வைத்தாரு. அந்த மாதிரி நடந்துக்குது. நான் வந்து அப்போ வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிறேன். எங்க அண்ணன் தான் விஜயகாந்த் ரசிக்கிறேன், நான் ரஜினி ரசிக்கிறேன். எங்க அண்ணன் தவிர்த்தான். அவன் வந்து இந்த மாதிரி ஒரு நல்லவரை நேசிக்கிறானே, அதனால நானு ரஜினியை விட்டுல மனசுல இருக்கிறாரு. அவர் தான் சூப்பர் ஸ்டாரு. மக்களுக்கு நல்லது பண்றதுல இவர் தான் சூப்பர் ஸ்டாரு. அதனால எங்க அண்ணனால அப்படியே எங்க அண்ணன் ஞாபகமா இப்படியே ஃபாலோ பண்ணுகிறேன். அவள்தான். வணக்கம், நாங்கள் கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து வரோம். அதாவது 3 எழுத்தில் மூச்சு இருக்குன்ற எம்ஜிஆருக்கு மட்டும் அந்த வார்த்தை பொருந்தாது. கேப்டன் 4 எழுத்தில் உலகமே அடங்கும். இந்த உலகம் அழியும் வரை கேப்டன் ஓயாது, அடங்காது. கேப்டன் என்றால் ஒரு நல்ல மனிதர், மாமனிதர். சினிமாவுக்கு அரசியலுக்கு அப்பால் பட்டு பசின்னு வந்தவங்களுக்கு தாயை போல சோறு போட்ட ஒரே மாமனிதர் எங்கள் கேப்டன் தான். கேப்டனுக்காக கோடிக்கணக்கான மக்கள் திரண்டு வராங்கன்னா அது அவருக்கு கடமை. மக்கள் வந்து அவர் இன்னைக்கு அவர் வாங்கிட்டு போறது அவ்வளோ நல்லது. ஒரு கோயிலுக்கு போன மன திருப்தி கிடைக்கும். இன்னைக்கு வந்து கேப்டன் சமாதியில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போறவங்களுக்கு ஒரு கோயிலுக்கு போனால் என்ன நிறைவு கிடைக்குமோ அந்த நிறைவு கிடைக்கும். கேப்டன் வாழ்க, கேப்டன் வாழ்க, கேப்டன் வாழ்க. தென்காசி மாவட்டம். கேப்டன் எங்க தலைவர் உயிருக்காண்டி நாங்கள் வரோம். தென்காசியிலிருந்து வரோம் பார்க்கறது. கண்டிப்பா இப்பதான் போயிருக்கேன், உள்ள போய்கிட்டு லைன்ல போய்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா பார்ப்பேன். திருவள்ளூர்லேருந்து வரேன் சார். கேப்டன் பார்க்கறதுக்காக வந்துக்கிறோம். உயிர் மூச்சு இருக்குது, அவர் நினைவு எங்களுக்கு எப்பவும் இருக்கும். உண்மையாக இந்த சூழ்நிலை நடந்தது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மனசு ரொம்ப கேட்கல, ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒவ்வொரு நாளும் அந்த நினைவு எங்களால் மறக்க முடியல. அவர் இறந்தது எங்களுக்கு ரொம்ப வருத்தத்துக்குரியது. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒவ்வொரு மாசம் நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து போயின்னுக்கிறோம். ஒரு மன திருப்திக்காக நாங்கள் வந்து போயின்னுக்கிறோம் சார். ரொம்ப தேங்க்ஸ். வாழ்ந்தார் விஜயகாந்த் மக்களுக்காகவே வாழ்ந்தார். அதுதான் இதுக்கு உதாரணம். தமிழ் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து சொன்ன தமிழகத்தில் சொன்ன ஒரே ஆன்மா கேப்டன் தான். இருந்தவரை செய்வோம், இல்லாதவருக்கு என்று சொன்ன ஒரே தலைவன். வாழ்க ஒரு புகழ், ஓங்குக வையகம். தமிழ் திரையுலகில் மக்கள் மனதில் நீங்காத தலைவன். இறைவன் பெயர் இருக்கும்போது இவரது பேரும் இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். சிங்க தமிழன் திரைப்படமான நிஜ வாழ்க்கையிலான ஒரு ரியல் ஹீரோ என்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கரமயில இருந்தோம். கேப்டனை பார்க்கறதுக்காண்டி கேப்டன் வாழ்க. தென்காசி கணேசன் பேரு. ஆமா, கேப்டனுக்கா வந்திருக்கான். கடவுளை பார்க்க வந்திருக்கான்.